ஹாய், வெல்கம் டு வேலுண்டு வினையில சேனல். இன்றைக்கி நம்ம சிவதாண்டவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் தாண்டவம் ஆடுறார் அப்படின்னா அது சாதாரண நடனம் இல்லை, அது பிரபஞ்சமே எப்படி இயங்குதுன்னு காட்டுற நடனம். தாண்டவம்னா அதுக்கே ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் அந்த நடனம் படைப்பு, பாதுகாப்பு, அழிவு எல்லாத்தையுமே சிம்பிளாக காட்டுது. சிவன் நடராஜர்னு ஒரு அழகான உருவமாக இருக்கார். அங்கே தான் தாண்டவம் ஆடுறாரு. அந்த நடனத்தில் அவர் 5 வேலைகளை பண்ணுறாரு. படைப்பு, பாதுகாப்பு, அழிவு, மாயை மூன்றது, அருள் கொடுக்கறது. இந்த நடனம் எங்கே நடக்குது தெரியுமா? சிதம்பரத்தில் தான். அந்த இடத்தையே சிவபெருமான் இருக்கிற இடமா தான் நம்புகிறாங்க. அவர் ஒரு காலை தூக்கி ஆடுவது தான் வீடு பேருக்கான சின்னம். கீழே இருக்கிற அபச்மாரன்னு ஒரு சிறு சைத்தான, அதுதான் அறிவீனம், அதையே நசுக்கிறாரு. அவர் கையில் இருக்கிற டமருகம்னா அதுதான் ஓம்நாதம், அதில் தான் படைப்பு ஆரம்பமாகுது. இன்னொரு கையில் அக்னி, அது அழிவை குறிக்குது. எதுவும் நிரந்தரமில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு கையில் அபய முத்திரை, பயப்படாதீங்க, நான் தான் காப்பீடு, அருள் தர்ற காட்சி. அவரை சுற்றி இருக்கும் தீவளையம் அந்த பிரபஞ்ச சக்தி தான், உலகமே அசையும் சக்தி. இந்த நடனம் வெறும் அலங்காரம் இல்லை, அது ஆன்மீக ரீதியிலவும். அதில் முக்கியமாக பேசப்படுவது ஆனந்த தாண்டவம், ருத்ர தாண்டவம். ஆனந்த தாண்டவம்னா அது பரவசத்தில் ஆடுற நடனம். ஆனந்தம், சுகம், சுத்த ஞானம். ருத்ர தாண்டவம்னா கொஞ்சம் கோபமாக இருக்கும். உலகம் திசை மாறும்போது அதை சீராக்க ஆடுற நடனம். அவர் காலடியில் நசுக்கிறது அபச்மாரன், அது நம்மளை மயக்கம் கொண்டு வரும் அகங்காரம், அறிவீனம். இந்த நடனம் ஒரு தடவை மட்டும் நடக்கிறதுன்னு இல்லை, இது நிரந்தரமாக நடக்கிறது. உலகமே இதுக்குள்ளதானே சுழற்சி அடிக்குது. நம்ம பாரம்பரிய பரதநாட்டியம் கூட இந்த தாண்டவத்திலேயே இருந்து வந்ததுன்னு சொல்லலாம். சிவபெருமான் 5 இடங்களில் தாண்டவம் ஆடுறாருன்னு நம்புகிறாங்க. அதுக்கு பஞ்சசபதை தலங்கள்னு பெயர். சிதம்பர ரகசியம்னு ஒன்று இருக்குது. அந்த நடனம் நம்ம ஒவ்வொருவருத்தருடைய இதயத்திலேயே நடக்குதாமுங்க. முடிவில் சொல்லணும்னா, தாண்டவம் ஞாபகம் வச்சுக்கணும். உலகம், வாழ்க்கை, காலம், அறிவு எல்லாத்தையும் சிவன் தான் நடத்தி வைக்கிறாரு அப்படின்னு நம்புகிறாங்க. நம்புறது மட்டும் இல்லைங்க, அதுதான் உண்மை. இந்த மாதிரி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.